ஜெபம் செய்வோம். இந்த அருமையான இந்த நாளிலும் ஆண்டவருடைய கிருபை நம்மோடு கூட இருந்து நம்மை மட்டும் பாதுகாத்து நன்மை நாளும் கிருபை நாளும் முடிசூட்டி ஆண்டவர் நம்மை வழி நடத்தி வந்திருக்கிறாரே, அதற்காக நம்ம எல்லாரும் ஆண்டவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 அப்பா, உம்மை துதிக்கிறோம் சுவாமி, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை எல்லா தீங்குக்கும் ஆபத்துக்கும் நாசமோசங்களுக்கும் விலக்கி மீட்டெடுத்து கடந்த மாதம் முழுவதிலும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறார். எத்தனையோ ஆபத்துகள், நாசங்கள், மோசங்கள், இயற்கை சீற்றங்கள் எல்லாவற்றின் மத்தியிலையும் ஆண்டவர் நமக்கு போதுமானவராக நல்லவராக இருந்து நடத்தினாரே, அதற்காக கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். தொடர்ந்து அந்த உன்னதமான ஆண்டவர் நம்மை நடத்தும்படியாக அவருடைய அன்பின் கரத்திலே நம்மை ஒரு விசை தாழ்த்துவோம், அர்ப்பணிப்போம். நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்திருக்கிற ஒரு ஆண்டவர், நம்முடைய உட்கார்தலையும் நம்முடைய எழுந்திருக்கிறதையும் அறிந்திருக்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு முன்பாக ஒரு விசை நம்மை தாழ்த்துவோம், அர்ப்பணிப்போம். எல்லா குறைகளையும் கடவுளுடைய சமூகத்தில் நாம் அறிக்கையிடுவோம். வேதம் சொல்லுகிறது போல நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். இந்த அருமையான நேரத்தில் அவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. நம்மை ஆண்டவருக்கு முன்பாய் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. நீர் நல்லவராய், வல்லவராய், வாக்கு மாறாத தேவனாய் எங்களோடு கூட இருந்து எங்களை இம்மட்டும் நடத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கடந்த மாதத்திலே ஆண்டவர் நீர்தாமே எங்களை பாதுகாத்தீர், பலப்படுத்தினீர். எல்லா சேதங்களுக்கும் தீங்குக்கும் எங்களை விலக்கி காத்து கொண்டீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உடைய தயவினால ஒரு புது மாதத்தை எங்களுக்கு நீர் காண செய்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலேயும் கர்த்தர் நீர் எங்களை தொடும், ஆசீர்வதியும். உம்முடைய கிருபையுள்ள கரம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி. இந்த ஆராதனையை உம்முடைய கரத்தில் வைக்கிறோம். கர்த்தர் இந்த ஆராதனை ஆசீர்வதித்தாரும், எல்லா தடைகளை மாற்றும். உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலிருந்து நீர் எங்கள் மத்தியிலே வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தீங்குக்கும் தடைகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். எங்களோடு கூட இந்த ஆராதனையில கலந்து கொள்ளுகிற மக்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எல்லாரையும் கர்த்தர் நீர் தாமே உடைய சட்டைகளின் மறைவிலே மறைத்துக் கொள்வீரார். கிருபையத்தால் நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாகும். ஆண்டவருடைய நாம மகிமைக்காகவும் நாம் நம்முடைய பாடல் புத்தகத்தில் 67வது பாடல், ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே என்ற பாடல். ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. பாத்திரமாக்கையும் மாத்திரம் கருணை வைத்த, பாத்திரமாக்கையும் மாத்திரம் கருணை வைத்த பார்த்திபனை யூத கோத்திரனை என்றும் ஸ்தோத்திரம் செய்வேனே. ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. அன்னை மரி சுதனை புல் மீது அமிழ்து கழுதவனை, புல் மீது அமிழ்து கழுதவனை, புல் மீது அமிழ்து கழுதவனை. முன்னனை மீதுற்ற சின்ன குமாரனை, முன்னனை மீதுற்ற சின்ன குமாரனை, முன்னுரை நூற்படியின் நிலத்தோற்றோனை ஸ்தோத்திரம் செய்வேனே. ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே,
இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. கந்தை பொதிந்தவனை வானோர்களும் வந்தடி பணிபவனை, வானோர்களும் வந்தடி பணிபவனை, வானோர்களும் வந்தடி பணிபவனை. மந்தையர்கானந்த மாட்சியளித்தோனை, மந்தையர்கானந்த மாட்சியளித்தோனை, மானவரன் எனும் ஞான குணவானை ஸ்தோத்திரம் செய்வேனே. இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. செம்பொன்னுருவானை தேசிகர்கள் தேடும் குருவானை, தேசிகர்கள் தேடும் குருவானை, தேசிகர்கள் தேடும் குருவானை. அம்பரமேவிய உம்பர்கணத்தோடு, அம்பரமேவிய உம்பர்கணத்தோடு அன்பு பெற நின்று பைம்பொன் மலர் தூவி ஸ்தோத்திரம் செய்வேனே. இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. நாம் முறைமுறையாக வாசிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 8ஆம் சங்கீதத்தை நாம் முறைமுறையாய் வாசிக்கலாம். சங்கீதம் 8. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாய் இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலனூடு பண்ணினீர். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியையின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்து மச்சங்களையும், கடல்களில் சஞ்சரிக்கிறவர்களையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். 9வது வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாய் இருக்கிறது. ஆமென். ஆண்டவர் தாம் இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் யாவரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை துதித்து ஆராதித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கடந்து செல்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது போல கர்த்தர் வானங்களையும் உண்டாக்கினவர். அவருடைய விரல்களின் கிரியையாக வானங்களை உண்டாக்கினவர். அவர் ஸ்தாபித்த சந்திரனும் நட்சத்திரங்களும் நம்மை பார்த்து சொல்லுகிறது, மனுஷனை அவர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை அவர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறது. காரணம், நம்முடைய ஆண்டவர் அவ்வளவு பெரியவர், அவ்வளவு வல்லமை உள்ளவர். அவருடைய வார்த்தையினாலே சகலத்தையும் உருவாக்கினவர். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் மரித்தவர் அல்ல. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறவர், உயிரோடு எழுந்தவர். ஹல்லேலூயா. அவர் சர்வ அதிகாரமுள்ள தேவர். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆளுகிறவர், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற ஒரு வல்லமை உள்ள ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வல்லமை உள்ள ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே செய்த வல்லமையான செயல்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். மகிமையான செயல்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அற்புதங்களின் செயல்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. இந்த 11 மாதங்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம்.
இந்த 11 மாதங்களிலே நாம் சந்தித்த எல்லா சூழ்நிலைகளையும் சற்று நாம் திரும்பி பார்ப்போமானால் இதுவரைக்கும் நாம் சந்தித்திராத பயங்கரமான சூழ்நிலைகள் எல்லாம் நாம் கடந்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா. கேள்விப்பட்டிராத காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை சுற்றிலும் நடந்து இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் கிருபையாக நம்மை பாதுகாத்து இருக்கிறாரே. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பா என்ற வார்த்தையின்படியாக ஆண்டவருடைய கிருபை உள்ள கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து நடத்தினதற்காக நாம் எல்லாரும் ஆண்டவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்முடைய அடைக்கலமாக, அவர் நம்முடைய கன்மலையாக, அவர் நம்முடைய கோட்டையாக, நம்முடைய உயர்ந்த அடைக்கலமாய் கர்த்தர் நம்மோடு கூட இருந்ததுனால ஆண்டவருடைய கிருபை நம்மை வாழ வைத்திருக்கிறது. அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, ஒரு வினாடி உடைய கிருபைகளை விட்டு விலகி இருந்தாலும் நாங்கள் இந்த உலகத்துல என்றைக்கும் அழிந்து போயிருப்போப்பா. நீர் எங்களை வாழ வைத்திருக்கிறீர். பிழைத்திரு என்று எங்களை நீர் நடத்தி வந்திருக்கிறீரே, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய வல்லமை நம்மோடு கூட இருக்கிறது. அவருடைய மகிமை நம்மோடு கூட இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். நம்முடைய எல்லா நிலைமையிலும் நம்மை பாதுகாக்கிறது உன்னதமான ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்த நம்மை நடத்துவார் என்ற அந்த வார்த்தையின்படியே ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை நடத்துகிறவர், இம்மட்டும் நடத்தினவர், இனிமேல் நம்மை நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பாதுகாப்பில் நாம் இருக்கிறோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவார். இன்றைக்கு ஆண்டுடைய மறைவில, ஆண்டுடைய நிழலில நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என்னை நீர் மறைத்துக் கொள்ளும் அப்பா, என்னை நீர் மூடிக்கொள்ளும். உம்முடைய மகிமை என்னை சூழ்ந்து கொள்ளட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னதமானவரின் உயர் மறைவிலிருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமும் என் கோட்டையும் மரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரம், இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சொல்லுங்க. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனுன் அடைக்கலமே, தேவனுன் அடைக்கலமே. ஒரு பொல்லாப்பும் ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன்
செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தம் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவாராமே. அவருடைய செட்டைகளின் நிழலிலே நம்மை மறைக்கிற ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். சிறகுகளால் மூடுவார். திரும்ப அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அல்லேலூயா. இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. பாதுகாக்கிறவரே, செட்டைகளின் நிழலிலே எங்களை மறைத்துக் கொள்கிறவரே, அல்லேலூயா. எந்த சேதமும் எங்களை அணுகாதபடி பாதுகாத்தவரே, எங்களோடு கூட இருக்கிறவரே. வேதம் சொல்லுகிறது போல உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்ற வார்த்தையின்படி பெரியவராய் வல்லமை உள்ளவராய் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீரே. நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம். அல்லேலூயா. சர்வ வல்லமையும் சர்வ அதிகாரமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நாளுக்காக உம்மை துதிக்கிறோம்ப்பா. எங்களை நீர் பாதுகாத்தீர், பராமரித்தீர், பலப்படுத்தினீர், கிருபைகளை தந்தீர், நன்மைகளை தந்தீர். எங்களோடு கூட இருந்து எங்களை அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறீர். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஒரு புது மாதத்துக்குள்ளே நாங்கள் அடியெடுத்து வைக்கும்படி ஆண்டவர் எங்களுக்கு பாராட்டின இந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ பேருக்கு கிடைக்கக்கூடாத பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களோடு கூட இந்த வருடத்தை துவக்கினவர்கள், எங்களோடு கூட கடந்த மாதத்தில் இருந்தவர்கள் இந்த நாளில இல்லை ஆண்டவரே. எவ்வளோ பேர் சுகவீனப்பட்டு இருக்கிறாங்க, பலவீனப்பட்டு போயிருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவர் கிருபையாக எங்களுக்கு ஜீவனை தந்து, சுகம் தந்து, பலன் தந்து, பிழைத்திரு என்று எங்களை வைத்திருக்கிறீரே. உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான இந்த நேரத்தில் எங்களை ஒரு விசை உடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம்ப்பா, அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய எல்லா குறைவுகள், குற்றங்கள், எங்களிடத்தில் காணப்படுகிற தடைகள் எல்லாம் கர்த்தர் நீர் மாற்றுவீராக. எங்களை ஒரு விசை பரிசுத்தப்படுத்துவீராக, தகுதிப்படுத்துவீராக. ஆண்டவரே, உடைய தெய்வீக பிரசன்னம் இந்த நேரத்தில் எங்களை மூடிக்கொள்ளட்டப்பா. இந்த புதிய மாதத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தார். இந்த மாதத்திலே ஆண்டவரே, நாங்கள் செய்ய போகிற ஒவ்வொரு காரியத்திலும் தொழில்கள், வியாபாரங்கள், முயற்சிகள், பிரயாசங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த மாதத்திலே ஆண்டவரே, உம்முடைய மகிமை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா. உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லா தடைகளை நீர் மாற்றும் ஆண்டவரே. எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களின் தேவைகளும் சந்திக்கப்படட்டும், குறைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. உடைய நன்மையினாலே நீர் ஒவ்வொரு குடும்பங்களையும் நிறைத்து நடத்துவீராக. எல்லா சூழ்நிலைகளையும் இம்மட்டும் எங்களுக்கு நன்மையாய் மாற்றி அற்புதமாக எங்களை நடத்தி வந்த அந்த உன்னதமான ஆண்டவர் தொடர்ந்து ஆண்டவரே நீர் நடத்தும்படியாக உங்களுடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் கிருபையை தாரும், சமாதானத்தினால் நிரப்பும். அதே போல குடும்ப தலைவர்கள், குடும்ப தலைவர்களை ஆசீர்வதியும். அவருடைய எல்லா வாஞ்சை விருப்பங்களை நிறைவேற்றித்தார். ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாதபடி நடத்தும். பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த மாதத்திலே என்னுடைய பிள்ளைகள் எழுத போகிற தேர்வுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும். ஆண்டவரே, உடைய ஆன்லைன் வகுப்புகளை கர்த்தர் ஆசீர்வதித்து தாரும். எந்த தடையும் குறைவும் இல்லாதபடி கர்த்தருடைய மகிமையுள்ள கரம் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதியும். சாட்சியாய் மாற்ற உமக்கு பிரியமானவர்களாய் வாழ ஆண்டவர் அவர்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும், எல்லா சூழ்நிலைகளையும் நீர்தாமே பிள்ளைகளுக்கு நன்மையாய் மாற்றித்தாரு சுவாமி. அவர்களுக்கு தேவையான அத்தனை நன்மைகளையும் அந்தந்த நேரத்தில் கர்த்தர் கூட்டி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே, வயதான மக்களை நாங்கள் நினைக்கிறோம். வயதான நாட்கள் நம்முடைய மக்களுடைய எல்லா பலவீனங்களை மாற்றுங்க. நல்ல சுகம், பலன், ஆரோக்கியத்தை தாரும். ஆண்டுடைய கரம் உடைய மக்களோடு கூட இருந்து பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே,
நீர் அற்புதங்களின் தேவன். பலவீனமாய் இருக்கிற எல்லா மக்களையும் பலப்படுத்தும். நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம், கிருபைகத்தால் கர்த்தருடைய மகிமை இந்த மக்களை சூழ்ந்து கொள்ளட்டப்பா. கேன்சர்னாலே, பிபினாலே, சுகர்னாலே, கிட்னி பிரச்சனைனாலே, ஆண்டவரே கர்ப்பப்பை பிரச்சனைனாலே பாதிக்கப்பட்டிருக்க சகோதரிகள், ஆண்டவரே அதே போல தைராய்டினாலே பாதிக்கப்பட்டிருக்க மக்கள், இருதய பலவீனத்தோடு இருக்கிற மக்கள் எல்லாரையும் உங்களுடைய சமூகத்தில் வைக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொடுங்க, பலப்படுத்துங்க. நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம் தந்து ஆண்டவர் நீரே வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை நீர் மாற்றும் ஆண்டவரே, எல்லா தடைகளை மாற்றும் ஆண்டவரே. உம்முடைய சமாதானத்தை எங்களுடைய மக்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் நிறைவாய் தருவீரார். எங்களுடைய தேசத்தை ஆசீர்வதியும். எங்களுடைய தேசம் இந்த மாதத்தில் உம்முடைய சேமத்தை காணட்டும், உம்முடைய நன்மையை காணட்டும், உம்முடைய சமாதானத்தை காணட்டும் ஆண்டவரே. ஆளுகிற தலைவர்களை கர்த்தர் தொடுங்க ஆண்டவரே. அவர்களுக்கும் தேவையான கிருபைகளை தந்து நடத்தும் ஆண்டவரே. நல்ல ஞானந்தாரும் இந்த தேசத்தை சரியானபடி நடத்த எல்லா குறைகளும் நீங்கி ஆண்டவரே இந்த தேசம் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வீரார். எல்லா ஊழியர்களை ஆசீர்வதியும், ஊழியக்காரர்களை ஆசீர்வதியும். ஊழியக்காரர் மேல கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். எல்லா ஊழியங்களையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். மிஷினரி ஊழியங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. மிஷினரிகளை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அவருடைய எல்லா வாஞ்ச விருப்பங்களை நிறைவேற்றி தாரும். அவருடைய குடும்பங்களை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. அவர்கள் செய்கிற ஊழியங்களிலே, அவர்கள் கடந்து போகிற எல்லா இடங்களிலும் ஆண்டவருடைய அற்புதங்கள் நடக்கும்படியாய், தடைகள் மாறும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பெரிய காரியங்களை செய்து இன்னும் அநேக ஆயிரங்களை உங்களுடைய சத்தியத்துக்கு சாட்சியாய் மாற்ற நீர் அவர்களை கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த நேரத்தில் எங்கள் எல்லாரையும் உடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்தில் என்னென்ன தேவைகளோடு இருக்கிறார்களோ, என்னென்ன எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறார்களோ அத்தனை காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வீரார். ஹல்லேலூயா. வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் தின்ற வருஷத்தின் விளைவை உனக்கு தருவேன் என்று சொன்ன அந்த உன்னதமான ஆண்டவர் உம்முடைய மக்கள் இந்த வருடத்தில் என்னென்ன நன்மைகளை இழந்திருக்கிறார்களோ அது எல்லாவற்றையும் பல மடங்கு நன்மையாய் இந்த மாதத்தில் கர்த்தர் கூட்டி தருவீரார். நாங்கள் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். நீர் அப்படியே செய்ய போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பொறுப்பெடுத்துக் கொள்வீரார். இந்த நேரத்தை ஆசீர்வாதமாக மாற்றித்தார். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தினாலே எங்களை உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் தியானிக்க போகிற வசனங்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடியவில்லை. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த வருடத்தினுடைய கடைசி மாதத்திலே நாம் அடியெடுத்து வைக்க ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். அதற்காக கர்த்தரை நாம் துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், இந்த வருடத்தை ஆரம்பிக்கும் போது இருந்த சந்தோஷம், இந்த வருடத்தை ஆரம்பிக்கும் போது இருந்த சமாதானம், இந்த வருடத்தை ஆரம்பிக்கும் போது இருந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எல்லாம் போய்த்து போய் ஒன்றுமில்லாமல் இந்த வருடம் நிறைய இழப்புகளையும் தோல்விகளையும் சமாதான குறைவுகளையும் சந்தித்த ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கிறது. இதெல்லாவற்றையும் சந்தித்த நம்முடைய வாழ்க்கையில இந்த கடைசி மாதத்திலே வந்திருக்கிறோம். இந்த கடைசி மாதம் இது ஒரு சந்தோஷத்தின் மாதம். காரணம் என்னவென்றால் இது ஒரு ஆண்டவருடைய பிறப்பை கொண்டாடுகிற ஒரு மாதம். இந்த டிசம்பர் ஆரம்பித்தாலே ஒரு பெரிய சந்தோஷம்தான். ஆண்டவர் நம்மை தேடி நமக்காக இந்த உலகத்தில் வந்த அந்த மகிமையான வாழ்க்கை, அந்த ஆசீர்வாதமான ஒரு சூழ்நிலையை நாம் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி மற்றவர்களோடு கூட அந்த நல்ல செய்தியை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆகவே ஆண்டவரை நாம் துதிப்போம். கர்த்தர் தொடர்ந்து இந்த மாதத்தில் நம்ம இன்னும் மேன்மையாய் மகிமையான காரியங்களை செய்து நடத்துவாரார்.
அருமையானவர்களே, இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தை கடந்து செல்வோம். சற்று நேரம் சிந்திக்கும்படி தெரிந்து கொண்ட வேத பகுதி, வேத வசனம் சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனம். இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வேதம் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை குறித்து, அவர் இந்த உலகத்திலே இரட்சகராய் வருகிற அந்த வருகை குறித்து தீர்க்க தரிசனமாக சொன்ன வார்த்தை. நாம் எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்க போகிறோம். சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனம். சியோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவராய் இருக்கிறார். அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது இது அநேக நேரங்களில் இந்த குருத்தோலை பவனியின் நேரத்தில் சொல்லப்படுகிற வசனம். ஆனால் நாம் பார்க்கும்போது இந்த வசனத்தை இந்த இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து சொல்லும் பொழுதும் சொல்லலாம். காரணம் என்னன்னா, நாம் ஆண்டவரை ஒரு ராஜாவாக அந்த இடத்துல சித்தரிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஏரோதுவினிடத்துல போன அந்த சாஸ்திரிகள் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லி அவர்கள் அங்கே கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்த அவருடைய பிறப்பு, அவர் எப்படிப்பட்ட சிறப்போடு அவர் பிறந்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, ஒருவேளை அவர் பிறந்தது ஒரு மாட்டுக்கொட்டிலே இருக்கலாம். அவருக்கு இடமில்லாமல் மாட்டுக்கொட்டிலே முன்னணியிலே கிடத்தி இருக்கிற ஒரு சூழ்நிலையில அவருடைய பிறப்பு இருந்திருக்கலாம். ஆனால் அவர் உண்மையாகவே எப்படிப்பட்டவராய் இந்த உலகத்தில் வந்தார் என்று நாம் பார்க்கும் பொழுது, ஒரு ராஜாவாக ஆளுகிறவராக, அவர் தம்முடைய ஜனங்களை மீட்டு ரட்சிக்கிறவராக, தன்னுடைய ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவராக அவர் இந்த உலகத்தில் கடந்து வந்தார். அருமையானவர்கள், அதன் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது, இயேசு அன்றைக்கு எருசலேமுக்கு போகும்போது மாத்திரம் அவர் ராஜாவை போல போகல. அவர் இந்த உலகத்தில் பிறந்ததிலிருந்து மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகம் போகிற வரைக்கும் இந்த உலகத்தை ஆளுகிறவராகவே அவர் இருந்தார். சத்துருவின் அதிகாரங்களை ஆளுகிறவராக இருந்தார். அவர் சத்துருவை மேற்கொள்ளுகிறவராய் இருந்தார். பிசாசு அவருக்கு முன்பாக நடுங்கினார். அவருக்கு முன்னால எந்த விதமான சத்துருவின் வல்லமைகளை நிற்க முடியல. அதிகாரம் உள்ளவராக அவர் இந்த உலகத்திலே சுற்றி திரிந்தார். ஆகவே இந்த வசனம் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களுக்கும் ஏற்ற வசனமாக என்னுடைய மனதிலே பட்டதினாலே இன்றைக்கு நாம் அதை தியானிக்க போகிறோம். அருமையானவர்களே, ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து வேதம் அப்படி சொல்லுகிறது, உன் ராஜா உன்னிடத்துல வருகிறார். இந்த உலகத்திலே இந்த குறிப்பாக இந்த வருடத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால் எல்லா விதத்திலும் சோர்ந்து போய் நொடிந்து போய் ஒன்றுமில்லை என்கிற நிலையிலே நிற்கிற சூழ்நிலை இருக்கிறது. இந்த ஒன்றுமில்லாத சூழ்நிலை சமாதானமாய் இருக்கிறது போல இருக்கிறது. ஆனால் சமாதானம் இல்லை. ஆசீர்வாதமாய் இருக்கிறது போல இருக்கிறது. ஆனால் ஆசீர்வாதம் முழுமை அடையவில்லை. எப்பொழுதும் சிரித்த முகமாக இருக்கிறோம், நல்லதுதான். ஆனா உள்ள என்ன இல்லை? சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதே சூழ்நிலை அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பிறந்த அந்த நாட்களிலே இருந்தது. அவர்கள் அடிமைப்பட்டு கிடந்தார்கள். அடிமைப்பட்டு கிடக்கிற அந்த சூழ்நிலையில தான் அவருடைய வாழ்க்கையை மீட்டு ரட்சிக்கிறவராக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அவர் யார்? அவர் ராஜாவாக வந்தார். வேதத்திலே நாம் பார்க்கும்போது ஆண்டவரை ராஜாவாக வேதம் நமக்கு சித்தரிக்கிறது. ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி தேவ சமூகத்திலே நின்ற பொழுது அவன் ஆண்டவருடைய மகிமையான காட்சியை பார்க்கிறான். அந்த உன்னதமான காட்சியை பார்த்தவர் 5வது வசனத்திலே சொல்லுகிறார், கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை அங்கே நாம் பார்க்கிறோம். சங்கீதக்காரனும் கூட தன்னுடைய சங்கீதங்களிலே ஆண்டவரை ஒரு ராஜாவாக பார்க்கிறதை நாம் பார்க்கலாம். 10ஆம் சங்கீதத்திலே 6வது வசனத்திலே 16வது வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால் வேதம் சொல்லுது, கர்த்தர் சதா காலங்களுக்கும் ராஜாவாய் இருக்கிறார் என்று சொல்லி அங்கே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சதா காலங்களுக்கும் எப்போதும் அவர் ராஜா தான். அவர் கொஞ்ச காலம் இருந்தார், பதவி போயிடுச்சுன்றதெல்லாம் இல்லை.
அவர் எப்பொழுதும் ராஜாவாக இருக்கிறவர். அதே போல 47ஆம் சங்கீதத்தில் 7வது வசனத்தை பார்ப்பீர்களானால் வேதம் சொல்லுகிற தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா. இன்னைக்கு அருமையானவர்களே, நாம் பார்க்கிற இந்த உலகத்தின் அதிபதிகளும் ராஜாக்களும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குத்தான் ராஜாக்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது என் தேவன், நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா அவர் பூமி அனைத்திற்கும் ராஜா என்று அங்கே வேதம் சொல்லுகிறது. 74ஆம் சங்கீதத்துக்கு வருவோமானால் அங்கேயும் வேதம் நமக்கு சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை உண்டு. ஆண்டவர் யார் என்று நாம் பார்க்கும் பொழுது அவர் பூர்வ காலம் முதல், சங்கீதக்காரன் சொல்றார், பூர்வ காலம் முதல் அவர் என் ராஜா. 12வது வசனத்தில் சொல்றான், பூமியின் நடுவிலே ரட்சிப்புகளை செய்து வருகிற தேவன் பூர்வ காலம் முதல் என்னுடைய ராஜாவாய் இருக்கிறார் என்று அங்கே அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவருடைய பிறப்பை குறித்து மத்தேயு சுவிசேஷத்திலே சொல்லப்படும் பொழுது அவருடைய அந்த பவனியை குறித்து சொல்லும் பொழுது 21ஆம் அதிகாரத்திலே 4வது வசனம் சொல்லுகிறது, இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப அவர் ராஜாவாக வருகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த ராஜா இன்றைக்கு இந்த மாதத்திலே நம்மிடத்துல வந்திருக்கிறார், உங்களுடைய குடும்பத்துல வந்திருக்கிறார், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில வந்திருக்கிறார். நீங்கள் எங்கெல்லாம் இருக்கிறீங்களோ எல்லா சூழ்நிலையிலும் உங்களோடு கூட இருக்கிறவராக அவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்வு ஒருவேளை இது இந்த நாளிலே ஒரு குறைபட்ட வாழ்க்கையாய், வேதனை நிறைந்த வாழ்க்கையாய், சமாதானத்தை இழந்த வாழ்க்கையாய் இருக்குமானால் உங்களை ஆளப்போகிற ஆண்டு நடத்த போகிற, அதுவும் நன்மையின் பாதையில நடத்த போகிற, செழிப்பான சூழ்நிலையில நடத்த போகிற, நன்மையாய் ஆட்சி செய்ய போகிற ஒரு ராஜாவாக இயேசு உங்களிடத்துல வருகிறார். அந்த இயேசு உங்களிடத்துல வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாய் மாறும். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே ஆண்டவரை இன்னும் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே வருந்தி அழைப்போம். வாரும் ஆண்டவரே, என்னை ஆளுகை செய்வீராக, உம்முடைய ராஜ்யமாய், உம்முடைய ராஜ்யம் என்னுடைய வாழ்க்கையில வரட்டும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, உம்முடைய ராஜ்யம் வரட்டும். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இந்த காலை இந்த நேரத்துல ஆண்டுடைய சமூகத்திலே நாம் கூடி வந்திருக்கும் பொழுது ஒரு காரியத்தை நாம் சிந்திக்க போகிறோம். அந்த ராஜா எப்படிப்பட்டவர்? அந்த ராஜா எப்படிப்பட்டவர்? காரணம் என்ன தெரியுங்களா? இன்னைக்கு அநேக நேரங்கள்ல ராஜாக்கள் என்று நாம் பார்ப்போமானால் ஒரு 2 பிரிவா பிரிச்சிடலாம். ஒருத்தர் நல்ல ராஜாவாக, நல்ல திறமையானவராக, வல்லவராக இருந்த ராஜாக்கள் உண்டு. அதே நேரம் இன்னொரு கூட்டமா பிரிச்சோம்னா அந்த கூட்டம் எப்படிப்பட்டதுன்னா, தன்னுடைய மனம் போல சூழ்நிலை அறியாத வாழ்க்கை வாழ்ந்து தன்னுடைய ஜனங்களை வேதனையோடு நடத்தின ஒரு ராஜா கூட்டம் உண்டு இல்ல. அப்ப 2 ராஜாக்கள் இருக்கிறாங்க. 2 ராஜாக்கள், ஒன்று செழிப்பா நல்ல திறமையான, நல்ல ஆட்சி செய்த, சமாதானத்தை தந்த ராஜாக்கள். இன்னொரு பக்கம் வேதனையை தந்த, சமாதானத்தை கெடுத்த ராஜாக்கள். ஆனால் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், என்னுடைய ராஜா, என்னிடத்துல வந்திருக்கிற இந்த ராஜா, என்னிடத்துல பிறந்திருக்கிற இந்த ராஜா, என்னுடைய குடும்பத்துல, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பிறந்திருக்கிற இந்த இயேசு என்கிற இந்த ராஜா எப்படிப்பட்டவர்? சங்கீதக்காரனை நாம் கேட்போமானால் 24ஆம் சங்கீதத்துல இந்த ராஜாவை குறித்து அவர் அங்கே சொல்லுகிறார். இந்த 24ஆம் சங்கீதம் 7வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது மகிமையின் ராஜா என்று சொல்லுகிறது. அருமையானவர்களே, இந்த இடத்துல வேதம் எப்படி சொல்றார் பாருங்க. உங்கள் வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அந்த கேள்வி பாருங்க, யார் இந்த மகிமையின் ராஜா என்று அவன் கேட்கும் போது அவர் சொல்றாரு, அவர் யார்? வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராமே என்று சொல்லுகிறார். அருமையானவர்களை, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது முதலாவதாக அந்த ராஜா எப்படிப்பட்டவர் என்று பார்க்கும்போது 7வது வசனத்திலே சொல்லுகிறது, அவர் யார்? மேன்மையான ஒரு ராஜாவாய் வருகிறார், மகிமையின் ராஜா. அவர் சாதாரணமானவர் அல்ல, மகிமை உள்ளவராக நம்மிடத்துல வருகிறார். இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, அவருடைய மகிமையோடு அவர் வருகிறார், மகிமையோடு வருகிறார். வேதத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால் ஆண்டவருடைய தன்மையில ஒரு தன்மை என்ன அப்படின்னா, மகிமையான ஒரு ஆண்டவர்.
அல்லேலூயா. மகிமையான ஒரு ஆண்டவர். மறுரூப மலையில இயேசு அங்கே மறுரூபமாகும் பொழுது அங்கே நாம் பார்க்கிற ஒரு காட்சி என்ன தெரியுமா? மோசேயும் எலியாவும் இயேசுவும் அங்கே நின்று பேசுகிறார்கள். அவருடைய ரூபம் இந்த உலகத்தின் எந்த வண்ணானாலும் வெளுக்கப்படாத ஒரு வெண்மையான வஸ்திரத்தை தரித்தவராய் பிரகாசம் உள்ளவராய் இங்கே நிற்கிறதை பேதுரு, யாக்கோபு, யோவானும் காண்கிறார். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, நம்முடைய ராஜா யார்? அவர் மகிமையின் ராஜா, அவர் மேன்மையான ராஜா. இந்த உலகத்தில் உள்ள எந்த ராஜாவும் அவரை போல இல்லை. அவர் மகிமையில் வல்லவராக இருக்கிறார். வாசித்து பாருங்க, யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலே 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தந்து யுத்தமே இல்லாம எகிப்தியரை மேற்கொண்ட அந்த சூழ்நிலையில இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுறாங்க. அதுல 1வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அவர்கள் எப்படி பாடுறாங்க பாருங்க. கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு என்று சொல்லிவிட்டு அவங்க பாடுறாங்க, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மகிமையாய் வெற்றி சிறந்த ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு ராஜா நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய வெற்றி சாதாரண வெற்றி அல்ல. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, இந்த வேத பகுதியை நான் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு தந்த அந்த விடுதலையை குறித்து நாம் கொஞ்சம் தெரிந்து வைத்திருப்போமானால் அவ்வளவு நன்றாக இருக்கும். அவர்களால ஒன்றும் சாதிக்க முடியல. எல்லா விதத்திலும் நெருக்கப்பட்ட ஒரு நிலையில, முன்னாலே செங்கடல், பின்னாலே எகிப்தின் சேனை, 2 பக்கமும் பெரிய பெரிய மலைகள் நிற்கிற ஒரு நிலையில எப்படி என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாமல் நிற்கும் போது ஆண்டுடைய மகிமை இங்கே வெளிப்படுகிறது. கர்த்தர் தம்முடைய வல்லமையினால இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்கினார். அதனாலதான் அவங்க பாடுறாங்க, மகிமையாய் வெற்றி சிறந்தார். அவருடைய அந்த வெற்றி எப்படிப்பட்டது பாருங்க. குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று அவர்கள் அங்கே பாடுகிறார். கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர். எவ்வளவு பெரிய ஒரு ஆண்டவர் தெரியுங்களா? இன்னைக்கு அருமையான தேவஜனமே, அவரை நாம் ஆராதிக்கும் பொழுது ஒரு காரியத்தை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். என்னுடைய ராஜா மகிமையின் தேவனாய், மகிமையின் ராஜாவாய் அவர் என்னிடத்தில் வந்திருக்கிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்திலேயே நாம் பார்க்கும்போது 11வது வசனத்தில் அவங்க சொல்றாங்க, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவரும் ஆகிய உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லி அங்கே ஆண்டவரிடத்தில் அவர்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, மகிமையாய் வெற்றி சிறந்தவர், எல்லா தேவர்களுக்கும் மேலானவர், எல்லா தெய்வங்களுக்கும் மேலானவர், ஒப்பில்லாதவர், நிகரில்லாத ஒரு மகிமையின் ராஜாவை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அவர் உங்களிடத்தில் வந்திருக்கிறார். யாரு? மகிமையின் ராஜா உங்களிடத்தில் வந்திருக்கிறார். 2வது அதே சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம், 8வது வசனத்திலே சொல்லுகிறது, அவர் யார்? வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர், யுத்தத்தில் பராக்கிரம் உள்ளவர் என்று அங்கே வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் யார்? என்னிடத்தில் வந்திருக்கிற அந்த ராஜா யார் என்று நாம் பார்ப்போமானால் அவர் யுத்தத்திலே பராக்கிரம் உள்ளவர். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் தம்முடைய மக்களை மீட்டு ரட்சித்த சூழ்நிலைகள் எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது அவங்க யுத்தம் பண்ணி ஜெயம் பெறல, கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். இதுதான் இந்த வேதத்துல நாம் பார்க்கிற ஒரு பெரிய ஆச்சரியம். கர்த்தர் யுத்தம் பண்ணினார். 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரத்திற்கு வரும் பொழுது அங்கே எசேக்கியாவுக்கு விரோதமாக சனகரிப்பினுடைய சேனை, அந்த சனகரிப்பினுடைய சேனை எழுப்பி நிற்கிறது. அந்த எசேக்கியாவை அவன் கேள்வி மேல கேள்வி கேட்கிறான். யாரை நம்பிக்கொண்டிருக்கிறாய்? யாரிடத்துல உன்னுடைய பலன் இருக்கிறது? கடவுள் உன்னை விடுதலை ஆக்க மாட்டார், அவர் உன்னை என் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்றெல்லாம் எசேக்கியாவுக்கும் அவருடைய ஜனங்களுக்கும் எதிராக இந்த சனகரி பேசின பொழுதும் வேதம் சொல்லுகிறது, எசேக்கியா கர்த்தர் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருந்தான். அவனுக்கு தெரியும், என் ஆண்டவர் ஒரு நாளும் சத்துருக்களுக்கு முன்பாக என்னை வெட்கப்படுத்த மாட்டார். அவர் வெற்றி சிறக்கிற தேவன் என்பது அவனுக்கு தெரியும், எசேக்கியா ராஜாவுக்கு தெரியும். ஆகவே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அந்த 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே தன்னுடைய ஜனங்களிடத்தில் அவன் சொல்லும்போது சொல்றான், நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். காரணம் என்ன? அசிரிய ராஜாவுக்கும் அவரோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும்
சொல்லுங்கள், அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம் நம்மோடு இருக்கிறவர் அதிகம் என்று சொல்லுகிறார். அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா 8வது வசனத்துல சொல்லுகிறார், அவனோடு இருக்கிறது மாம்சபுயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, எசேக்கியா எந்த சூழ்நிலையில் அவன் பயந்து போகல. அவனுக்கு தெரியும், என்னோடு இருக்கிற கர்த்தர் வல்லமை உள்ளவர், என்னோடு கூட இருக்கிறவர் பராக்கிரமசாலி, அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் யுத்தம் பண்ணுகிறவர். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, நம்முடைய வாழ்விலே நம்முடைய எந்த சூழ்நிலையா இருந்தாலும், என்ன நெருக்கடியில நாம் இருந்தாலும், எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் உள்ள ஒரு ராஜாவை நாம் வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆளுகை செய்கிறவர், எதையும் செய்யக்கூடியவர். அவருக்கு முன்னால நாம் நிற்கும் போது ஒரு நாள் நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, வெட்கப்பட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, என் ஆண்டவர் வல்லமையும் பராக்கிரம் உள்ளவராக, யுத்தத்தில் பராக்கிரம் உள்ளவராக அவர் இருக்கிறார். நடந்தது என்ன? அதே 32ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே நாம் பார்க்கிறோம், அவனுடைய எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் ஒரு பெரிய வெற்றியை எசேக்கியாவுக்கு தருகிறார். எதிரியை நிர்மூலமாக்கினார், எதிரியின் சேனையை அதம் பண்ணினார். ஆகவே இன்றைக்கு காலையில ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். வாசி பாருங்க, அந்த 21வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார், அவன் அசீரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாபதிகளையும் அதம் பண்ணினான். அப்படியே சனகரை செத்த முகமாய் தன் தேசத்துக்கு திரும்பினார். சத்துருக்கு ஆண்டவர் வெட்கத்தை ஒடுத்து வைக்கிறவர். உனக்கு எதிராக எழுப்புகிற எல்லா சத்துருவின் கிரியைகளையும் ஆண்டவர் மாத்திரமே நிர்மூலமாக்க முடியும். இந்த காலை நேரத்தில் நம்புங்க, எனக்கு இருக்கிற எந்த சூழ்நிலையிலும் என்னுடைய சொந்த முயற்சினால நான் ஒன்றையும் சாதிக்க முடியாது. ஆனால் என்னோடு கூட இருக்கிற அந்த சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அதே போலதான் நாம் தாவீதுடைய வாழ்க்கையில் நாம் அதை பார்க்கிறோம். 1 சாமுவேலின் புத்தகத்துல 17ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிற சம்பவம் அதுதான். பெரிய ஒரு ராட்சதனுக்கு முன்பாக, கோலியாத்துக்கு முன்பாக தாவீது நிற்கும் பொழுது நீங்க கொஞ்சம் அதை கற்பனை பண்ணி பாருங்க. தாவீது ஒரு தடியும் ஒரு கவனையும் கையில வைத்திருக்கிறான். 5 கூழாங்கற்கள் அவனிடத்துல இருக்கிறது, வேற ஒண்ணும் கிடையாது. யுத்தத்துல ஒரு பெரிய வீரனை இல்ல சவுல் சொல்லும் பொழுது சொல்றான், அவன் சிறு வயதிலிருந்தே யுத்தத்திலே பழகினவன். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு வீரனுக்கு முன்பாக, அதுவும் எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் அவனை பார்த்து பயந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு மனிதனுக்கு முன்பாக நிற்கும் போது தாவீது கொஞ்சம் கூட பயப்படல. நீங்க இந்த வேத வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பெலிஸ்தன், அதாவது கோலியாத்து தாவீதை பார்க்கிறான். 42வது வசனத்துல சொல்லுகிறது, பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனியும் உள்ளவனாய் இருந்தபடினால் அவனை அசட்டை பண்ணினான். அப்போ நல்லா தெரியுது, இவனால என்ன ஒண்ணு செய்ய முடியாது அப்படின்னு சவுலு அந்த கோலியாத்துக்கு நல்லா தெரியுது. அவன் இவனை அசட்டை பண்ணினான். இவன் ஒண்ணும் சாதிக்க போறது இல்ல, இவன் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் கோலியாத்துக்கு வருகிறது. அடுத்தது பாருங்க, அவன் பெலிஸ்தனை அவனை பார்த்து சொல்றான், தாவீதை பார்த்து, நீ தடிகளோட என்னிடத்தில் வர நான் நாயா? அவனுடைய சிந்தனை எல்லாம் வேற லெவல்ல இருக்குது. யாரு? கோலியாத்தினுடையது. இந்த சின்ன பையன் என்னை சாதாரணமா நினைச்சிட்டு வந்திருக்கிறானே என்று அவன் யோசிக்கிறான். அவன் இவன்கிட்ட கேட்கிறான், நான் என்ன நாயா, நீ தடியோட வர்ற என்று சொல்லி தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான் என்று சொல்லுகிறது. ஆனா தாவீது அவன் பயப்படல. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது 45வது வசனத்துல, பெலிஸ்தனை தாவீது நோக்கி என்ன சொல்ற பாருங்க, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் வருகிறாய், என்னிடத்தில் வருகிறாய். அப்ப பாருங்க, இந்த தாவீது ஒரு குறிப்பா அங்க சொல்றான், உனக்கு பட்டயமும் ஈட்டியும் கேடகமும் தான் பாதுகாப்பு, ஆனால் எனக்கோ என் ஆண்டவரே பாதுகாப்பா இருக்கிறார்.
அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு காரியத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் கேடகத்தினாலும் ரட்சிக்கிறவர் நம்முடைய தேவன் அல்ல. இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்களும் நானும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இல்ல. அவர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிற தேவன் அல்ல. அவர் யார் அப்படின்னா, அவரை நம்பி நிற்கிற மக்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுகிற தேவன். யாரெல்லாம் ஆண்டவரை உண்மை தவிர எனக்கு வேற கதி இல்லைன்னு சொல்லி அவருடைய பாதத்துல போய் விழுகிறார்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் நமக்கு முன்னாலே நிறுத்தி தைரியமா சொல்லுங்க, பிசாசே சூழ்நிலையே நீ என்னை மேற்கொள்ள முடியாது. நான் ஒருவேளை சாதாரணமான ஆளா இருக்கலாம், நான் பலவீனமா இருக்கலாம், நான் குறைவுள்ளவனா இருக்கலாம், என்னிடத்துல எந்த நன்மை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் என்னோடு கூட இருக்கிற ஒரு ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். என்னோடு கூட இருக்கிற அந்த ஆண்டவர் பெரியவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லுங்க, சொல்லி பாருங்க. அல்லேலூயா. பிரச்சனைகளை பார்த்து பயப்படுகிறவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. பிரச்சனைகளுக்கும் மேலாக இருக்கிற ஒரு ஆண்டவரை பார்த்து பலப்படுகிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். இங்க அவன் சொல்றா பாருங்க, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன் சொல்லிட்டான். 47ஆம் வசனம் சொல்றா, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது. அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் ராஜாவாக என்னிடத்துல வருகிறார். எப்படிப்பட்ட ராஜா? முதல்ல பார்த்தா அவர் மேன்மையானவர், மகிமையாய் வெற்றி சிறக்கிற ராஜா. இரண்டாவது நாம் பார்த்தோம், அவர் யுத்தத்திலே பராக்கிரம் உள்ளவர். அவரை நம்பி நிற்கிற தம்முடைய மக்களை ஒருபோது அவர் வெட்கப்படுத்த மாட்டார். ஒருபோது அவர் வெட்கப்படுத்த மாட்டார். இந்த காலை நேரத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் என்னை ஒருபோது வெட்கப்படுத்த மாட்டீரப்பா. நீர் ஒருபோது எனக்கு சத்துருவுக்கு முன்பாக நான் வெட்கப்பட்டு போக விட மாட்டீர். அந்த ராஜா நம்மிடத்துல வருகிறார். அடுத்தது வேதம் நமக்கு சொல்லுது, ராஜா யார் என்று நாம் பார்க்கும் பொழுது அந்த சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆவது வசனத்தில் சொல்லுகிறது, அவர் ரட்சகர், ரட்சிக்கிறவர், விடுதலையாக்குகிறவர், விடுவிக்கிறவர் இல்ல, விடுவிக்கிறவர். என்னை ஒரு சூழ்நிலையிலிருந்து விடுதலையாக்குகிறவர். அது என்ன சூழ்நிலையாகவும் இருக்கலாம். ஒருவேளை பிரச்சனைகள் போராட்டங்களுக்கு நடுவிலே நாம் இருக்கிறவர்களா இருக்கலாம், விடுவிக்கிறவர். அல்லது நம்முடைய வாழ்க்கையில பாவம் நம்மை மேற்கொண்டு பாவத்தில் கிடக்கிற ஒரு சூழ்நிலையில நாம் இருக்கலாம். பாவத்திலிருந்து என்னை மீட்டெடுக்கிற ஒரு ஆண்டவர். அவர் நம்முடைய சாபத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறவர். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நெருக்கடியான சூழ்நிலையிலிருந்து நம்மை விடுவிக்கிற ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அருமையான தேவஜனமே, அது ஒருவேளை நம்முடைய வியாதியா இருக்கலாம். வியாதியின் பிடியில இருந்து கொண்டு ஆண்டவரே ஒரு விடுதலை வேணும் அப்படின்னு நீங்க கேட்கிறீங்களா? அந்த ராஜா உங்களிடத்துல வருகிறார். அவர் யார் தெரியுமா? அவர் ரட்சிக்கிற ராஜா, ரட்சகர், ரட்சகர். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆவது வசனத்துல இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சொல்லும் பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, அவன் ஒரு குமாரனை பெறுவான், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த பெரிய ஒரு மீட்பு, ஒரு பரிசுத்தவான் சொன்னாரு, அற்புதங்களிலேயே பெரிய அற்புதம் என்று நாம் பார்ப்போமானால் ஒரு மனிதன் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுவது பெரிய அற்புதம். வியாதியிலிருந்து விடுதலை பெறுவதோ இல்லை ஏதோ ஒரு ஆபத்திலிருந்து மீண்டு வருவதோ இதெல்லாம் ஒரு அற்புதம் தான். ஆனால் இதை விட பெரிய அற்புதம் ஒன்று இருக்கிறது. அது என்ன தெரியுங்களா? பாவத்திலிருந்து ஒரு மனிதன் மீண்டு வருவது, ரட்சிக்கப்படுவது. காரணம் என்ன தெரியுங்களா? இந்த பாவம் எப்படிப்பட்டது? ஒரு மனிதனை பிடிச்சதுன்னா அவனுடைய வாழ்க்கை அழிந்து போகிற வரைக்கும் அது விடாது, அது விடாது. அதனாலதான் யாக்கோபு சொல்றார், பாவமானது கற்பம் தரித்து அது என்ன பண்ணுகிறது? மரணத்தை கொண்டு வருகிறது. அப்ப மரணம் கண்டிப்பா, பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்கிற ஒரு நிலையில இருந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தீர்வாக வருகிறார். அவர் யார்? ரட்சகர். மார்க் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், லூக்கா 7ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம்.
பார்க்கலாம். ஒரு திமிர்வாதக்காரனை இயேசுவிடத்துல கொண்டு வராங்க. வியாதியினாலே பாதிக்கப்பட்ட மனிதன், அவனுடைய வாழ்க்கையில விடுதலை இல்லை. ஆனா அவனோடு இருந்த அவனுடைய நண்பர்கள், நினைக்கிற நண்பர்களா இருக்கலாம், சொந்தக்காரங்களா இருக்கலாம், யாருன்னு வேதம் சொல்லல, ஒரு 4 பேர் சுமந்துக்கிட்டு வந்தான். கொண்டு வந்து இயேசுவுக்கு முன்னால் அவனை இறக்கிட்டாங்க. கூரையை பிரித்து இயேசுவுக்கு முன்னால் அவரை இறக்கிட்டாங்க. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றார், மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறார். அங்க வியாதியிலிருந்து ஒரு விடுதலை, வியாதியிலிருந்து ஒரு விடுதலை, ஒரு அற்புதமான ரட்சிப்பு அங்கே கிடைக்கிறது. எபேசியர் 2 அதிகாரம் 1வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். மரணத்தினின்று ஒரு விடுதலை. அருமையான தேவஜனமே, ரட்சகர் என்று நம்மிடத்துல வந்திருக்கிற அந்த ராஜா எப்படிப்பட்டவர் தெரியுமா? உலகத்தின் ராஜாக்களை போல அவனும் நம்ம கூட சேர்ந்து பாடுபடுறவல்ல. வேதம் சொல்லுகிறது, நம்மை மீட்டு ரட்சிக்கிற ஒரு ராஜாவாக ஆண்டவர் நம்மிடத்துல வந்திருக்கிறார். இந்த நேரத்தில் ஆண்டவருடைய கரத்துல நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னை மீட்கிறவராய், என்னை விடுதலை ஆக்குகிறவராய், பாவத்தில் இருந்தோம், வியாதியில் இருந்தோம், எல்லாவற்றுக்கும் மேலாக மரணத்தினின்றும் என்னை விடுதலையாக்கி எப்போதும் உம்மோடு கூட வாழுகிற அந்த மேன்மையான வாழ்க்கையை எனக்கு தந்திருக்கிறீரே, அதை சுதந்திரித்து கொள்ள எனக்கு கிருபை செய்யும். ரட்சகராய் வந்த அந்த இயேசுவை உலகம் ஒதுக்கி தள்ளினது, யூதர்கள் ஒதுக்கி தள்ளினார்கள். அந்த இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளல, ராஜாவா ஏற்றுக்கொள்ளல. அவருடைய விளைவு என்ன தெரியுங்களா? அவர்கள் தங்களுக்கு வந்த கிருபையை போக்கடித்து விட்டார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு விடுதலை தரும்படி கர்த்தர் நம்மிடத்துல வந்திருக்கிறார். ராஜா வந்திருக்கிறார். அவர் யார்? மேன்மையான ராஜா, மகிமையாய் வெற்றி சிறக்கிறவர், யுத்தத்திலே வல்லவர், வல்லமையும் பராக்கிரமத்தையும் அணிந்திருக்கிறவர். அவர் சேனைகளின் கர்த்தர். நம்முடைய வாழ்வில் இருக்கிற எல்லா சூழ்நிலையிலிருந்து நம்மை விடுதலையாக்கி, நம்மை மீட்டெடுத்து, நமக்காக யுத்தம் பண்ணி நம்மை ஆளுகிற ஒரு ராஜாவாக அவர் நம்மிடத்தில் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, எல்லா நெருக்கடிகளிலும், பாவத்திலும், சாபத்திலும் கிடக்கிற நம்முடைய வாழ்க்கையை அவர் ரட்சித்து மீட்டெடுத்து ஒரு நித்திய வாழ்வை நமக்கு கொடுத்து நம்மை மீட்டெடுக்கிற, ரட்சிக்கிற ஒரு ரட்சகராக, ஒரு ராஜாவாக ஆண்டவர் நம்மிடத்துல வந்திருக்கிறார். அந்த ராஜாவை பற்றி கொள்வோமா? எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, ராஜாவாக வந்தவரே, ராஜாவாக வந்தவரே, நீர் மேன்மையான ராஜா, சாதாரணமானவர் அல்ல, மகிமை நிறைந்த ஒரு ராஜா, மகிமையாய் வெற்றி சிறந்த ஒரு ராஜா. அவருக்கு ஒப்பு இணை இந்த உலகத்தில் இல்லை. அவரை போல நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர் ஒருவரும் இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் எப்போதும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரை புகழ்ந்து சொல்லுகிறானே, அப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாரும் அந்த ராஜாவை உறுதியாய் பற்றி கொள்வோமா? அவர் உங்களிடத்தில் மகிமையின் ராஜாவாக, வல்லமையின் பராக்கிரம் உள்ளவராக, சேனைகளின் கர்த்தராக, விடுதலை தருகிறவராக, ரட்சிக்கிறவராக, மீட்டெடுக்கிறவராக, பாவத்திலிருந்து மீட்டெடுக்கிறவராக, அது மாத்திரமல்ல வியாதியிலிருந்து நம்மை மீட்டெடுக்கிறவராக, எல்லாவற்றுக்கும் மேலாக மரணத்தின் பிடியில கிடந்த நம்மை, மரித்தவர்களாய் கிடந்த நம்மை உயிரோடு எழுப்பி வைத்திருக்கிறார். உன்னதங்களிலே உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், மேன்மை பெற்றவர்களாய், மகிமையானவர்களாய் அவருடைய சமூகத்தில் நிற்க வைத்திருக்கிறாரே, அந்த ராஜா உன்னிடத்துல வந்திருக்கிறார். அவர் உன்னை குறைவுபட்டு போக விட மாட்டார். நீ நிறைவாய் வாழும்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். நீ மேன்மையாய் வாழும்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். உனக்கு எதிராக எழும்புகிற எல்லா சூழ்நிலைகளையும் நீ காலின் கீழே மிதிக்கும்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். இயேசுவே, ராஜாவாய் வந்தவரே, என்னை நீர் ஆளுகை செய்யும். எல்லாரும் நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். என்னை நீர் ஆளுகை செய்யும் சுவாமி. ஏதோ வருடத்திற்கு ஒரு முறை உடைய பிறப்பின் செய்தியை நாங்கள் தியானித்து சந்தோஷப்படுகிறவர்கள் அல்ல. எப்போதும் அந்த ராஜாவை
எங்களோடு கூட வைத்திருக்கிறவர்களாய் நீர் எங்களை மாற்றும். இரட்சகரை எங்களோடு கூட நாங்கள் வைத்துக் கொள்ளட்டும் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையை கண்டு நாங்கள் சோர்ந்து போகாமலும் பயப்படாமலும் தைரியமாய் இருக்கத்தக்கதாக ஆண்டவரே என்னோடு நீர் இரும் என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிப்போம். பரிசுத்தமும் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தார் சுவாமி. ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வரவும் உம்மை ஆராதிக்கவும் உம்மை உயர்த்தவும் நீர் எங்களுக்கு பாராட்டின இந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய எல்லா சூழ்நிலையுடைய சமூகத்தில் வைக்கிறோம். கடந்து வந்த பாதைகளில் எல்லாம் நல்லவராயிருந்து எங்களை நடத்தின அந்த உன்னதமான ஆண்டவர் தொடர்ந்து வருகிற நாட்களில் நீர் எங்களை நடத்தும் சுவாமி. ராஜாவா எங்களோடு கூட இருங்கப்பா. மகிமையான ராஜாவாக, யுத்தத்திலே பராக்கிரம் உள்ளவராக, சேனைகளின் கர்த்தராக ஆண்டவர் எங்களோடு கூட நீர் இருந்து எங்களை ஆளுகை செய்யும். எங்களை ஆளுகை செய்யும். சத்துரு எங்களை மேற்கொள்ளாதபடி சத்துருவை நாங்கள் மேற்கொள்ள எங்களை நீர் நடத்தும். அதே போல இரட்சகராக இந்த ராஜா எங்களை ரட்சிக்கிறவராக வருகிறீர். எங்களுடைய பாவத்திலிருந்து எங்களை ரட்சிக்கிறவர், எங்களுடைய வியாதியிலிருந்து எங்களை ரட்சிக்கிறவர், எங்களுடைய மரணத்திலிருந்து ஆண்டவரே பாவத்தினால் உண்டாகிற அந்த மரணத்திலிருந்து எங்களை ரட்சிக்கிறவர். நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த நேரத்தில் எங்களை முற்றிலுமாக உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் நீர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வதித்தார். இந்த மாதத்தில் நாங்கள் செய்ய போகிற ஒவ்வொரு காரியத்திலும் உடைய நன்மைகளை பார்க்க கிருபை செய்யும், அற்புதங்களை காண கிருபை செய்யும். எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் நன்மையாய் மாற்றித்தார். ஆண்டவரே, ஒவ்வொருடைய வாழ்விலும் எதிர்பார்த்திருக்கிற அத்தனை நன்மைகளையும் இந்த மாதத்தில் பெற்று உம்மை மகிமைப்படுத்துவர்களாய் உமக்கு சாட்சிகளாய் நிற்க ஆண்டவர் கிருபை செய்வீரார். ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். நீர் எங்களை நடத்தும். சமாதானத்தை காணவும் கேட்கவும் சொல்லவும் ஆண்டவர் கிருபை செய்யும். உம்முடைய திருப்பாதத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், சிநேகமும் சமாதானமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோட போக கடவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தாமே உங்களை